வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி தான். இன்றைக்கி வந்து நான் தரமான சம்பவம் பண்ணியிருக்கேன். அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னன்றதை. நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கோங்க. டொமேட்டோ வந்து நான் ஒன்று தான் எடுத்திருந்தேன். 2 வெங்காயம் 1 தக்காளி தான் எடுத்திருந்தேன். போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து கடையில் வாங்க மாட்டேன் கைஸ். நான் வீட்டிலே அரைச்சி வச்சது தான் யூஸ் பண்ணுவேன். அதையுமே போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்க விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா மட்டன் வந்து ஆக்சுவலி நேற்று எடுத்துருந்தோம். நேற்று வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பாதி மட்டும் ஒரு 7-8 பீஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டேன். அந்த 7-8 பீஸையும் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி தான் ரெடியாக வச்சுருந்தேன். அதையுமே போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அந்த வெங்காய தக்காளி சாரெல்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னடா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போடாமல் என்ன பிரியாணி அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் அதெல்லாமே வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். 1/4 ஸ்பூன் மட்டும் அதை போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு ஏலக்காய் போட்டுட்டு தயிர் வந்து ஹாஃப் கப் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே ஊற்றிக்கிட்டேன். 1/2 கப் ஊற்றினே அது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நான் லைட்டாக ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதையுமே வந்து புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒன்று அந்த மட்டனோடைய அந்த தயிர் லெமன் எல்லாம் மாற அப்படியே ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தது. சூப்பராக இருந்தது கைஸ் நிஜமாவே. அது பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுடலாமா கிரேவியாகவே அப்படிலாம் யோசித்தேன். சரி வேண்டாம் நம்ம பிரியாணியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன். அந்த 1 கப்புக்கு நான் 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். எந்த கப்பில் எடுத்தனோ அதே அளவுக்குலாம் மெஷர்மெண்ட்டுமே எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அப்புறம் புதினா இலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சில பேர் லாஸ்ட்டில் போடுவாங்க. நான் வந்து அந்த தண்ணியிலே போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த மசாலா அந்த லீவ்ஸோடைய டேஸ்ட் இறங்கும் அப்படின்றதுக்காக தண்ணியிலே போட்டுட்டேன். அந்த 1 கப்பு பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையே. உப்பு போட மறந்துட்டேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம உப்பே போட மறந்துட்டோமேன். அப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி உப்பு போட்டு திருப்பியும் நான் ப்ரெஷர் வச்சு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து பிரியாணி தாங்க கைஸுது. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.